சுத்தம் செய்த ஆட்டு ஈரல். இதில் குர்மா, ஈரல் குர்மா செய்வது எப்படி? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கணும். இதுவும் வெங்காயம் பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் 200 கிராமு. அதுவும் நல்லா வதங்கணும். 2 to 3 மினிட்ஸ் நல்லா பேஸ்ட் ஆகும். இது வதங்கணும். மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 மினிட் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகணும். ஆட்டு ஈரல் இதுவும் நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகணும். மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கணும். கறிவேப்பிலை, 6 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி இதில் மிக்ஸ் பண்ணுறேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மட்டன் மசாலா, கொத்தமல்லி, தண்ணி மீடியமாக கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா பாயில் ஆகணும் ஒரு 10 மினிட்ஸ். வச்சுனுக்குது. இப்போ நம்ம தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிக்கணும்.